நம்புவாங்க. நம்பி நிறைய துரோகங்களை சந்திச்ச ராசியில ரிஷபம் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த புத்துணர்ச்சி இந்த வருடம் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். மாறுதோ இல்லையோ, ஆனா அந்த எண்ணங்கள் எங்களை மாத்தி கொண்டு போகும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளோட மக்களுக்கு எப்படி இருக்கு மேம்? எல்லா ராசி மக்களுக்குமே உண்மையா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால இப்படி சொல்றாங்க? நிறைய பேர் நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா சும்மாவே சொல்றாங்க. இல்லம்மா, இப்ப நிறைய பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. அந்த உருட்டு அப்படின்னா சும்மாவே சொல்றாங்க அப்படின்ற அர்த்தமாட்டம் இருக்கு. ஆனா சும்மாவே சொல்றோமா? கிடையாதுமா. நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு சொல்றோம். கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்காங்க, அதனால என்ன பலன்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்ப என் வீடியோ கீழே அந்த உருட்டுன்ற வார்த்தை போட வேண்டாம். பெரும்பாலும் வர்றது இல்ல. அக்கேஷனலி ஒரு 50 வீடியோ ஒரு வார்த்தை வரும், 50 வீடியோக்கு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வராம இருக்கணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நாங்க வீடியோஸே கொடுக்குறோம். அப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு உச்சம் பெற்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு உட்கார போறாரு. அப்ப குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு. நம்ம பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் கேம் ஆடுறாரு. கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுக்குறாரு. கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் 6ஆம் மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். காரணம் என்ன? இந்த குரு பயிற்சி ஆகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கட்டுண்டு கிடப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. இப்ப எல்லா ராசிக்குமே சனி கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு சனி கெடுக்க போறது இல்ல. சனி கொடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் குரு பார்வையினால நிறைய கொடுப்பாரு. நல்லது தானே? கண்டிப்பா மேம், நல்லதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு மேம்? ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, சூப்பர் டூப்பரா இருக்கு. முதல் ராசி இது அப்படின்னா ரிஷபம் தான் சொல்லணும். ரிஷபம் பாருங்க, பொதுவா ரொம்ப நாளா நல்லா இல்லாத ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம் தான் சொல்லலாம். நிறைய ரிஷபம் சொல்லுவாங்க, மேடம் நான் பிறந்ததுல இருந்தே நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ரிஷபம் எப்பயுமே பாருங்க ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசம், அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இது உலகத்துக்கே பஞ்சமா, உலகத்திலே இது இல்ல அப்படின்னு சொல்லணும். அதேதான், அந்த கதை தான் சொல்லணும். இருந்தாலும் எங்களை மாத்திக்க முடியுமா? மாத்திக்கவே முடியாது. நாங்க உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டி இன்டெப்தா இன்பில்டாவே எங்களை தான் அப்படிதான் பாத்தீங்கன்னா அப்படிதான் எங்களோட ப்ரோக்ராமிங்கே அப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லலாம். அப்ப எங்களால மாத்திக்க முடியாது. ஆனா இந்த காலகட்டம் நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுக்காக வாழலாம். எப்பயுமே ரிஷபம் தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழக்கூடியவங்க. யாராவது ஒருத்தவங்க நான் சாப்பிடுமா, என்னமா இவ்வளவு நேரம் சாப்பிட்டாம அதுதான் முடிஞ்சு போச்சு. நாங்க உங்களுக்கு அடிமை. நீ 2 முறை என்கிட்ட அந்த மாதிரி பேசினேன்னா நான் உனக்கு அடிமை. புரியுதா? பேசிக்கா ரிஷபம். நானும் ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அப்ப என்ன நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், அதனால கொஞ்சம் தப்பிச்சு. இன்னும் ரோகிணி இன்னும் ரொம்ப லவ்வபிளா, இன்னும் ரொமான்டிக்கா, ரொம்ப மூட் ஸ்விங்ஸ், ரொம்ப அப்படியே உழுந்து இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். உழுந்து உறவா பழகிறது இதெல்லாம் இருக்கும். சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அத்திப்பூத்தா மாதிரி அடுத்த 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடம். இந்த வருடமே சூப்பரா இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா பிளானட்டரி பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்றோம். பொதுவாக பாருங்கம்மா, இந்த காலகட்டம் ரிஷபம் எந்த நம்ம ஜென்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லேடிஸ் கண்டிப்பா வேலை செய்யணும். ரிஷபம் ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. திருமணமான பின்னாடி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கு பிடிக்கல அப்படின்னு வேலைக்கு போவாதவங்க இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சுங்க, குழந்தைய பார்க்கணும், அதனால வேலைக்கு போகல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நாங்க படிக்கவே இல்லை அப்படி சொல்றவங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வயசு 60 ஆயிடுச்சுமா அப்படி சொன்னாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அது ரிஷபத்துக்கே அப்படி ஒரு மைண்ட் செட் தான். நாளைக்கு சாவ போறாங்க அப்படின்னா கூட இன்னைக்கு ரொம்ப எந்துவா செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம்.
சோ இப்படி நிறைய வரங்கள் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் நீங்க எதனால வேலையை விட்டு நின்னுட்டீங்க அப்படின்னாலும், இது வரைக்கும் வேலையே செய்யலனாலும் இந்த வருஷம் தொழில் அப்படின்னு ஒண்ணு தொடங்குங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும். தொழில் தொடங்கினா பெருத்த ஒரு லாபம் அப்படின்றது வரும். காரணம் என்ன? உபஜயஸ்தானத்துல சனி பகவான். நீ எவ்வளவுக்கு வேலை செய்யறீ எல்லாம் மிச்சம் வைக்காம நான் உனக்கான லாபத்தை கொடுப்பேன். அது சனியை விட அதிகமா நமக்கு கிடைக்கும். இல்ல அதிகமா கொடுக்க மாட்டாரு, எவ்வளவு செய்யறியோ அவ்வளவு கொடுப்பாரு. ஓகேங்களா? சனியனோட கேரக்டர் இருந்தாலும் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆமா, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆனா 10ல இருக்க ராகு வச்சு நீங்க பெருசா ஆசைப்படலாம். எப்படி அப்படின்னா 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. 10ல இங்க இருக்க பாவி யாரு அப்படின்னா ராட்சஸ். அரசனை போல இல்ல, சக்கரவர்த்தி போல யோகத்தை கொடுத்துருவோம் ராகு. அப்ப நீங்க எந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ராகு பகவான் ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச தொழிலே சொல்றேன். நான் ஒரு டாக்டர். அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஒரு கிராமத்துல ஒரு மருத்துவ தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ரிஷபத்துல பிறந்துட்டாங்க. இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும், இன்பில்டாவே எனர்ஜி இருக்கும், நல்ல திறமை இருக்கும், அதாவது எக்ஸலண்டா டயக்னோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இந்த காலகட்டம் ராகு என்ன பண்ணுவான், அந்த கிராமத்துல இருந்தவங்களை தூக்கிட்டு வந்து பாம்பே, டெல்லி இந்த மாதிரி சிட்டில போனோம்னு இவங்களுக்கே ஒரு உந்துதல் இருக்கும். இவங்க வருவாங்க. கடைசி சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆகி சில நூறு மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த பர்சன் பல லட்சம் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு பிராப்தத்தை ஃபேமஸா ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவோம். கண்டிப்பா. என்ன 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு வந்து 10ல தான் இருப்பான். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இல்ல. அப்ப பொதுவா திடீர்னு ஒருத்தவங்க பெரிய ஆளா வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பா 4 பேர் இல்ல, 4 பேர் ஒரு 10 பேர் அவங்கள வந்து காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு இருப்பாங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4000 பேர் இருப்பாங்க அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ரிஷபம் யாரு கூடயும் பாராட்டவே மாட்டாங்க, யாரு கூடயுமே சண்டை போடவே மாட்டாங்க. ஒரே ராசி ரிஷபம், 2வது ராசி கடகம். கூல் பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் இந்த காலகட்டம் இவங்க இந்த ஒம்பல் திருஷ்டி இதெல்லாம் வரும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4 பக்கம் ட்ராப் இருக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. சோ இது வந்து ராகு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். கேது 4ஆம் பாவம். நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான பிராப்தம் எல்லாமே உண்டு. இவங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனம், இவங்களோட அம்மானோட ஆரோக்கியத்திலும் கவனம் அப்படின்றத வச்சுக்கணுமா. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 3ஆம் பாவத்துல. பொதுவா நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தைரியமும் தன்னம்பிக்கையோட எனக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு எனர்ஜி இருக்கு, அதனால அதிகமாகட்டும் உண்டு. இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு, அதனால என்னோட கான்பிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது. ஆக 3ஆம் பாவம் குரு ரிஷபராசி அன்பர்களோட ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவங்களுக்கு இவங்க பகை கிரகமா இருந்தாலும் 3ஆம் பாவத்துல போய் உட்கார்றா அப்படின்னும் போது குட்டி குட்டி டூர்ஸ், டிராவல்ஸ், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர், எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, எல்லாருக்கூடயும் நல்லா பழகுறது. நம்ம வந்து பாருங்க காசிக்கு போறவங்க, காசிக்கு போயிட்டு வந்தவங்க இந்தாங்க அன்னபூர்ணி செலவாயிட்டு வந்து கொடுக்கறது. குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறவங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேன் வச்சு கூட்டிட்டு வரோம், நீங்க வாங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு உறவாடல் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலே அறிவாற்றல்னாலே என்னோட கான்பிடன்ட் லெவல் அதிகமாகும். நம்மளோட தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது நிறையவே கிடைக்கும். ஆக ரிஷபம் சூப்பரா இருக்குமா, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா சரி. சூப்பரா இருக்கக்கூடிய ராசியில முதல் இடத்துல ரிஷபம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வருடம் முழுக்க ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பூஜைகள், என்ன மாதிரியான பரிகாரங்கள், கடவுள் வழிபாடுகள் செய்யலாம்? கண்டிப்பா நான் முதலே சொன்ன மாதிரி ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. என்னம்மா அப்படின்னா என்னங்க சொல்லுங்க என்னங்க அப்படி இப்படின்னு எதிர் வீடு பக்கத்து வீட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உறவாடுவாங்க, நம்புவாங்க. நம்பி நிறைய துரோகங்களை சந்திச்ச ராசியில ரிஷபம் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் நம்புவாங்க. எனக்கு பாராபட்சமே கிடையாது. யார் என் மேல இவ்வளோண்டு பாசம் காமிச்சாலும் நான் இவ்வளவு பாசம் காமிப்பேன். அப்ப நம்ம நிறைய நம்பி மத்தவங்களை ஏமாறக்கூடாது, மத்தவங்க நம்ம கிட்ட வர்றதுக்கே கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னும் போது அம்பிகை வழிபாடு. யார் ஒருத்தர் அம்பிகை வழிபாடு பண்றாங்களோ அவங்கள பார்த்தா மத்தவங்க கொஞ்சம் விலகி நிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லை, நமக்கு எதுக்கு எனர்ஜி லெவல் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், நம்மளோட ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம அம்பிகை வழிபாடு அப்படின்றது எத்தனையோ வழிபாடு இருக்கு இல்லைங்களா. ஆக ரிஷபராசி அன்பர்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிராமி அந்தாதி தினம்தோறும் ஒரு பாடல் பாராயணம் பண்றது நிறைய நல்லது நடக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வழிபாடுகளையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. நன்றி.